பரதநாட்டியம் மழை வருமானு பாக்குறான். மழை வந்தா 37,000 எண்ணி வாங்கி போடலாம் பாத்தியா? ஆரம்பிச்சு வள்ளி நாடகம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. மனசு திருப்தியா நாடகத்தை முடிச்சுட்டு அம்பவத்தை வாங்கி போறோம். புரியுதா? இந்த நாட்டு எனக்கு புரியுது. சரி, இந்த போனா போகுது. இன்னொரு அதை பாருங்க. யாரு ஆட? நான் ஆட போறேன். நீ ஆட போறியா? டேய், அழகான பெண் ஆடினார். ஆமா, அது எனக்கு நீ ஆடினா யாரா பாக்குறது? ஏங்க, நான் ஆடுறேன். ஆடு ஆடு பிடிச்சிருந்தா நான் கேட்டு கொடுக்கும். நீ வீட்டுல வாங்கி போறேன். சரி, அரண்மனை காவலாளி 35,000. ஆமாங்க. 2,000 தரலாம் உனக்கு. ஆமாங்க. 10 ஒரு ஜனம் உன்னை பாக்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள். உன் நாட்டியத்தை ரசிப்பதற்காக. உண்மைதாங்க. சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆடி மாதம். உண்மைதான். கூழ்வாக்கு திருவிழாவுக்கு உன் நாட்டியத்தை புக் பண்ண போறாங்களா? அப்படியா? எல்லாரும் போன் நம்பர் எதிர்பார்க்கறாங்க. ஆகட்டங்க. எல்லாரும் ஒரு ரசிகர் தான் சொல்றீங்க. நீ போன் நம்பர் சொன்னா எல்லாம் சேவ் பண்ணிடுவாங்க. ஆமாங்க. ஆன்லைன் புக்கிங் ஆயிடும். ஆமா, புரியுதா? ஆகட்டும். உன் போன் நம்பர் சொல்லுங்க. 10 சேவ் பண்ணு. 10 சொல்றீங்க. சொல்லு. 10 நம்பருமே 9 தான். சேவ் பண்ணுங்க. 10 மனசுக்கு நின்னு போறீங்க. மனுஷனுக்கு தான் கஷ்டப்பட்டு வாங்குறங்க. அப்படியா? ஆமா. உன் நாட்டியத்தை பார்க்கணும். பாருங்க. நாட்டியம் நல்லா இருந்தா பணம். இதெல்லாம் பொம்மாலாதி. தன்மானம் ஒண்ணுதான்.
களம்பூர் சிலையை வச்சா மழை வாடா வரும், மழை போடா போகும். ராசாத்தி. அப்படியே ஆகட்டும் மன்னா. இளவரசே, என் வாழ்த்துங்க. அப்படியே ஆகட்டும் இளவரசே. டேய் அறிவு, இங்க ஓடி வாடா. என்ன அழைத்த காரணம்? வந்தியா வந்தேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தூங்கு போ. அப்படியே ஆகட்டும். ஏன்டா நான் வந்தேன், நான் உன்னை கேட்டேன், போய் தூங்குன்னா நான் போறேன். ஆமா ஆமாண்டா. எதற்காக கூப்பிட்டேன்? ஏய், இதோ இருக்காரு. யாருடா? ஏய், இந்நாட்டு மன்னருடா. யாரு? ஏய், இந்நாட்டு இளவரசடா. யாருடா? ஏய், இந்நாட்டு இளவரசி அம்மாடா. எதுடா? எது? எருதா? அதோ இருக்காரு. யாருடா? டேய், இந்நாட்டு தளபதி யாருடா? நாங்க 8 பேர் இருக்கிறோம். ஆமா, ரொம்ப கணக்குல சொல்றேன். அப்படி சொல்லு. எல்லாரும் இருக்கோம். காட்டுறேன். என்னத்தடா? பாடல் அபிநயம் நீ காட்ட 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 ஐயன் தான நான் காட்டவா? பொள்ளாச்சி மலரோட்டிலே ஓய் ஒரு பொன்னக்காரி தோன்றிலே. எனக்கு மாப்பிள்ளை
கேட்கலாம் பார்க்கணும். போத்த வரல போடா போடா என்னடா என்னடா ஏய் மொல்ல மாட்ட பாவி அண்டிதே என்னடா சொன்னடா என்ன குட்டுமா குட்டு எவரா தரா போய் வந்து ஆளு வட பாவி 1000 ஓட்டு அழைச்சிருக்கா டேய் நான் இந்த 1000 ஓட்டு ஆடி வருவேன் இல்ல வர மாட்டேன் போடா யாரு டேய் என்னடா 1000 அம்மாடா கட்டி ஆமாடா ஏமாவதே கிரவா சேல் போடியா பாவி நான் ஏத்துறேன் என்னடா பாவி அவரே சொல்லுண்ணா சொல்லுண்ணா ஆமா சொல்லுண்ணா அவனுக்கு சம்பளமே கிடையாதுண்ணா சம்பளமே கிடையாது சம்பளமே இல்லையா ஆமாண்டா அட மொத்த சோத்துக்கு மோளடி பையா அதே தான் வந்தமா டக்கு முக்கு தட்டுமா 1800 ரூபாய் வாங்கணுமா அதோட பொத்திட்டு போகணும் நான் ஏதோ 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன் மேற்கொண்டு 100 கேட்கணும் பார்த்தா சம்பளமே வேணும்னு சொல்லி சம்பளம் ஆனா புகழ ஓய்யா நேத்து 40,000 பாதியா 300 கிராம 200 தவளை கேஸ் 100 கேல டிபிள் கேஸ் 1500 ரூபாய் எங்க குட்டு வைக்கிறீங்க எங்க குட்டு வைக்கிறீங்க 2 பேரும் எப்படி செக்கூலி கட்டணும் மொத்த சோத்துக்கு மோதலி பையன் ಹೌದಾ ஆமாடா ಅಡ ಮೂದೇವಿ நம்ம மொத்த பேர் சோத்து ஒரு ஆள் அடிச்சுக்கிறாரு ஓஹோ ஏண்டா முன்னால என்ன பார்த்து பேசுற ஆமாடா என்ன பார்த்து ஏய் உள்ளதாடா அட அம்மா போட பைபாஸியா ஏய் நான் யாரா ஏய் என்ன தாய் மாமடா தாய் மாமனா நாய் மாமனா கோட்டல போய் வாடா வாடா கோவப்படாதடா வாடா அடங்க தெரியுமா வாடா அடங்க மாட்டானுங்க ரெண்டு பேரும் சட்டப்பா இன்னொரு பாயில உட்காரு தண்ணி கொஞ்சம் மாதிரி எதுக்கு இருக்குது ரொம்ப தண்ணி காசல் நம்ம கீழ போட்டு மேல ஓடாம வர மாட்டேன் டேய் சம்பளம் எவ்வளவு கட்ட 1500 அப்பதே என் ஆயா சொல்லி என்னையா வாயில கை வீசி நீ வந்ததா சிரிக்குது ஆமா என்ன கவுதாச்சி பத்துக்குது என்ன பண்ணுது ஐயோ பாவம் பாவம் பாவமாகுது எரி உடம்புல உதவாங்க என் அத்தை கேட்டி செத்து போன என் மூடி வர மேல காலையில 1000 ரூபாய் தரல அந்த கம்பல் புத்தி கேட்டு எடுத்து முடியும் வாய்ப்பு இல்ல இல்ல ராஜா சொல்லு வாய்ப்பு இல்ல இல்லடா எனக்கு 1500 வேணாம் சன்மானத்தை கொடுப்பது தங்களுடைய கடமையாக அப்பா ஐயனாவுக்கு சொல்றது சந்தோஷமாக படுத்துக் கொள்றது அப்படி இருக்கும் தருவாயில் என்னை அழைத்த காலத்தில் மகிமான சென்னையிலமெல்லாம் எப்படி மகனே சம்பளம் குறைபாடு நான் குடிமகன் மகனே குறை இல்லாமல் நெருங்கப்பட்ட ஆட்சியில் வருகிறேன் நாட்டு மக்களுக்கு புரியலையா நாட்டு மக்களுக்கு புரியிருக்கிறத பார்த்து நாட்டில் கொலை செய்வது அவன் தோலை உரிப்பேன் அவன் கெரிய
கைமா பண்ணு பண்றா. பாத்தோட போட்டு நானே துண்ணுடுவேன் துண்ணுடா. பாத்துல வச்சுக்கோ பாத்தலாம். அவன் போட்டி அழைக்க மாட்டேன் அப்படியே